லூக்கா சுவிசேஷம் 22:50-51 படிச்சு பாருங்க. அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனை வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். பாருங்க, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப தேவனுடைய வல்லமை, இதை செய்வதற்கு ஒரு வல்லமை நமக்கு வேணும். அது கிறிஸ்துவின் மேல் இருந்த வல்லமை. அந்த வல்லமை அவரை நிரப்பின போதுதான் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருந்தா உங்களால நன்மை செய்யாமல் இருக்கவே முடியாது. அதை செய்ய வைக்கத்தான் அந்த வல்லமை. அவங்க திட்டுவாங்க, அவங்க வைவாங்க, அவங்க துன்மார்க்கமா நடந்தாங்க, அது அவனுடைய சுபாவம். அவன் சுபாவத்துல உறுதியா இருந்தா, நீங்க உங்க அழைப்பிலையும் அபிஷேகத்திலையும் சுபாவத்திலையும் நீங்க உறுதியா இருக்க வேணாமா என்று வேதம் கேட்கிறது.